ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கு சாய்பாபா உங்களுக்கு சொல்லும் மெசேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இது பைல் நம்பர் 1 வச்சுக்கலாம். இது பைல் நம்பர் 2. ஓகே, பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. உங்களுக்கு இது 2 கார்டில் எது உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகுதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்பர் 1 நம்பர் 2ல் எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க ஃபைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு என்ன கார்டு வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஒன்னஸ், அதாவது உங்களுக்குள்ளேயே சாய்பாபா இருக்கிறார். ஓகே, உங்கள் மனதுக்குள்ளேயே சாய்பாபா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வெளியில் போய் தேடணும்னு அவசியம் இல்லை. உங்கள் மனதிற்குள்ளேயே சாய்பாபா சம்மணம் போட்டு அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி அவருக்குள்ளேயும் நீங்கள் இருக்கீங்க, அவரோட மைண்ட்லேயும் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அதனால் எதற்குமே நீங்கள் கவலைப்பட அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எல்லோரோட உருவத்திலையும் சாய்பாபா வருவாங்க. அதே மாதிரி எல்லோர் மனதிலுமே சாய்பாபா உள்ள அவங்க மனதில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்க்குற எல்லாரையுமே நீங்கள் சாய்பாபாவை நினச்சி அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. தானாகவே சாய்பாபாவோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பைல் நம்பர் 2 என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாமா. டெடிகேட் டு சாய், அதாவது எது நடந்தாலும் சாய்பாபாவுக்கு நீங்கள் அர்ப்பணம் செஞ்சுருங்க. நல்லது நடந்தாலும் அவருக்கு தான் பார்த்துக்கட்டும், கெட்டது நடந்தாலும் அவரே பார்த்துக்கட்டும் சொல்லிட்டு எது நடந்தாலும் நீங்கள் அதை சாய்க்கே அர்ப்பணிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் இன்றைக்கி உங்களுக்கு வந்திருக்க மெசேஜஸ். ஓகே, தேங்க்யூ.